Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. April 3, 2020 ஒன்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது மூலமாக டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போவோம். HSN code, Harmonized System of Nomenclature. The Ministry of Finance recently announced that the businesses with annual turnover of more than rupees 5 crore will have to furnish 6-digit HSN code on their tax invoices. The businesses with an annual turnover of less than 5 crore of rupees have to furnish 4-digit HSN code. Previously, the requirement was 4-digit and 2-digit respectively. So, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு பிஸ்னஸஸ்க்குலாம் சொல்லியிருக்காங்க 5 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் இருக்கிறவங்கலாம் 6 டிஜிட் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்என் கோட் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸில் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5 crore கம்மியாக வந்துட்டு டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க வருஷத்துக்கு, ரைட்டுங்களா? ஸோ அவங்க வந்து 4 digit ஹெச்எஸ்என் கோட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 4 digit and 2 digit இருந்துச்சு, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 6 and 4. And it was adopted by World Customs Organization in 1988. It is a 6-digit code that classifies various products. So the 6-digit code வந்துட்டு products classify பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. And India adopted the HSN coding system in 1986, even before World Customs Organization. So World Customs Organization வந்துட்டு HSN code வந்துட்டு அடாப்ட் பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா அடாப்ட் பண்ணிட்டாங்க. So it is mainly to classify commodities for customs and central excise. அதாவது வந்து ப்ராடக்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணால் தான் ஈஸியாக கஸ்டம்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்காகட்டும் அந்த வரி விதிப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெச்எஸ்என் கோட் இருக்குது. அண்ட் த ஹெச்எஸ்என் கோர்ஸ் அப்ளைஸ் டு போத் ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ். இட் இஸ் யூஸ்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு. பாகிஸ்தான் ஸ்டாண்ட் ஆன் ட்ரேட் வித் இந்தியா. The Waha border has been reopened for cotton and sugar imports from India almost after 2 years. India has had trade surplus with Pakistan over the years. In 2018 to 19, Pakistan was one of the top 50 trade partners of India. Pakistan is heavily dependent on India for its raw materials, especially in pharmaceuticals and textile industries. So Waha border வந்துட்டு ஒரு 2 yearsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரி அட்டாக் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அட்டாக் அப்புறம் ஒரு 2 yearsக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் சுகர் இம்போர்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? அதாவது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க காட்டன் அண்ட் சுகர். ஸோ பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியா கிட்டேருந்து அதிகமான பொருட்களை வாங்குது. ஸோ ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதிகமாக ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சிருக்கிறது நம்ம யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட தான் வச்சுருக்கோம். ஸோ பாகிஸ்தான் ஹெவிலி டிபெண்ட் ஆன் இந்தியா ஃபார் மெனி ரா மெட்டீரியல்ஸ். அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். டெக்ஸ்டைலில் நம்ம முதல்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன்லேயே ஆகட்டும், மருந்து மாத்திரைகள் செய்யறதுலேயே ஆகட்டும், நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கும் வேர்ல்டு லெவலில் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. Tribes India contest. The TriFed, Tribal Cooperative Marketing Development Federation Limited, Ministry of Tribal Affairs and the Government of India have launched 2 interesting competitions for the tribal people. They are Be the Brand Ambassador of Tribes India and Be a Friend of Tribes India contest. The contests were launched in association with mygovernment.in. Be a Friend of Tribes India. It is a quiz contest on Indian culture. So Tribes India ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு குவிஸ் கண்டெஸ்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படி அவங்க தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. Indian Railway Electrification, new record. The Indian Railways has launched the highest ever electrification of sections during 2020-21. It has covered 6,015 kilometers of electrification in a single year. This is 37% of higher than that achieved in 2019-20. In the last 7 years, the electrification of Indian Railways has increased by 7 times. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2019-20 கம்பேர் பண்ணுறப்போ 2021 ரொம்பவே அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயரை விட 37% வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு 7 yearsல வந்து பார்த்தீங்கன்னா 7 times வந்து இந்தியாவில் எலக்ட்ரிஃபைடு வேஸ் வந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஹியூஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து National Register for Driving License. The Ministry of Road Transport recently announced that the National Register for Driving License is to be created. This is being done to remove duplication of driving license in the country. Most of the states are already on the Sarathi portal of National Informatics Center. These states have been instructed to migrate to the newly created National Register. So Ministry of Road Transport வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ரெஜிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த ரெஜிஸ்டரில் வந்துட்டு எல்லா மாநிலங்களும் இப்போ கொடுக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் ஃபுல்லும் அதில் வழியாக தான் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளிகேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான், ரைட்டுங்களா. அண்ட் சாரதி போர்ட்டல் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அது வழியாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இப்போ வந்து வேண்டாம், நீங்கள் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு தனியாகவே ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், அதில் போய்ட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை ஃபுல்லும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட். Thermal power plants emission standards. The Ministry of Environment, Forest and Climate Change recently amended the rules of thermal power plants emission standards. The new rule has extended the deadline for the thermal power plants within the 10 kilometers of national capital region and in cities with more than 10 lakh population to comply with the new emission norms by the end of 2022. Earlier, these power plants were required to comply with the revised norms by December 2019. ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் அடிக்கடி நாட்களுக்கு ஒருக்க வந்துட்டு கவர்மெண்ட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸ்க்காக தான் இந்த நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மோர் தென் தட் அங்கே இல்லாமல் வேற எங்கே அப்படின்னு பார்த்தா 10 lakh பாப்புலேஷனுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டிஸை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ நார்ம்ஸ் வந்துட்டு எப்போ கம்ப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 எண்டில் கம்பல்சரி தே ஹாவ் டு ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பிக்கஸ்ட் சோலார் பவர் பிளான்ட், அது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். The biggest floating solar power plant of India is to be set up at Ramagundam in Telangana. The capacity of the solar power plant is 100 megawatt and it is expected to be opened in May 2021. The solar power plant is being set up at the Ramagundam thermal power plant reservoir. அதாவது ராமகுண்டம் தெர்மல் பவர் பிளான்ட் உடைய ஒரு ரிசர்வாயர் இருக்கு, அங்க வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் சோலார் பவர் பிளான்ட் வந்துட்டு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் வந்து ஒரு மே 2021 வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. 100 மெகாவாட் பவர் ப்ரொடக்ஷனோட கெப்பாசிட்டியில் இருக்கு. அண்ட் த சோலார் பவர் பிளான்ட் இஸ் டு பி செட் அப் இன் 450 acres of the reservoir and the project is commissioned by NTPC, that is National Thermal Power Corporation. அவங்க தான் வந்து ஃபுல்லாக கமிஷன் பார்த்துட்டு இருக்காங்க. And the largest solar power plant in the world is being set up by India on Omkar Ishwar Dam on Narmada River in Madhya Pradesh. The cost of this project is estimated to be rupees 3,000 crores. The project is expected to start its power generation by 2022 to 23. So worldலயே வந்து பெரிய சோலார் பவர் பிளான்ட் நம்ம இந்தியாவில் தான் வரப்போதும், அதுவும் மத்திய பிரதேஷில் நர்மதா ரிவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேமில் ஓம்கர் ஈஸ்வர் டேம் அப்படிங்கிற இடத்துல ரைட்டுங்களா. ஸோ அது 2022-23 வரப்போகுது. ஸோ இப்போ பிக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே 2021 ஓப்பன் ஆக போகுது தெலுங்கானா டிஸ்ட்ரிக்ட்ல ராமகுண்டம் அப்படிங்கிற இடத்துல. ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் பிளாக் ஹோல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். For the first time, international scientists working on the Event Horizon Telescope have created an image showing the magnetic field around a black hole. The black hole is located in M87 galaxy. So M87 அப்படிங்கிற ஒரு கேலக்சியில் வந்துட்டு பிளாக் ஹோல் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சுற்றியும் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடிய ஒரு இமேஜை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ ஈவெண்ட் ஹொரைசான் டெலஸ்கோப்போடு ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட்டை இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து, வாட் இஸ் சூயிஸ் கனால் பிளாக்கேட்? A container ship called the Ever Given recently ran around in the Suez Canal.
This blocked more than 400 ships from transiting the canal. The blockage created huge impacts on global trade and is referred to as the Suez Canal Crisis 2021 or Suez Canal Blockade. ஸோ சூயஸ் கெனாலுக்கு உள்ளே வந்துட்டு நிறைய ஷிப்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஈரோப் கூடயும் ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா கூடயும் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இந்த சூயஸ் கெனால் இருக்கும். ஸோ ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு கெனால். இட்ஸ் அ மேன்மேட் கெனால், ஆர்டிஃபிஷியல் ஒன். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து எவர் கிவன் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை வந்துட்டு நடுவில் மாட்டிக்கிச்சு. தென் அதை வந்து இப்போ எடுத்துட்டாங்க. எனிவே இது வந்து சூயஸ் கெனால் கிரைசிஸ் 2021 அப்படின்னு சொல்லப்படுது. So that's all about today's current affairs. Thank you. Like, share and subscribe our channel for more current affair videos and more related videos. Thank you.